அண்மை செய்தி. டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. திமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மியும் கூட்டத்தை புறக்கணித்தது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. திமுக ஏற்கனவே புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்துள்ளதாக காங்கிரஸ் விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன் வணக்கம். டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே திமுக இந்த கூட்டணியை புறக்கணித்த நிலையில், இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மியும் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து தற்போது போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்கள். தேசிய அளவுல எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் என்பது 5வது முறையாக தலைநகர் டெல்லியில கூடியிருக்கிறது. இதற்கு முன்பு பல கூட்டங்கள் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் இன்று தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் அரசியல் மட்டத்துல ஒரு பெரும் விவாதத்தையும் அதே நேரத்தில் பல கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. அதற்கான காரணம், நாடாளுமன்றத்துல கணிசமான மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதற்கு காரணம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள். தேர்தலுக்கு முன்பு திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் சேர்ந்ததால் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்கவில்லை. இதே போல மற்றொரு முக்கியமான அரசியல் கட்சியும் இன்றைய கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆம் ஆத்மி கட்சி. சமீபத்தில் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பாக நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தல் என 2 மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே கடுமையான முரண்பாடு ஏற்பட்டதன் விளைவாக காங்கிரஸ் கட்சியுடைய இந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை ஆம் ஆத்மி கட்சியும் புறக்கணித்திருக்கிறது. இவற்றை தவிர இன்னும் சில கட்சிகள் புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கூட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு வெளியானதற்கு பிறகு அந்த செய்திகளை எல்லாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்தியா கூட்டணியுடைய இந்த ஆலோசனை கூட்டம் ஏன் இன்று முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவை தேர்தல் தோல்வி உள்ளிட்ட பல முக்கியமான விவகாரங்களுக்கு பிறகு முதல் முறையாக நேரடியாக கூடியிருக்கிறது எதிர்க்கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது. இந்த கூட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 2029 மக்களவை தேர்தல் வரை எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், அடுத்தடுத்து நடைபெற இருக்கக்கூடிய பல மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக தங்களுடைய ஆலோசனைகளை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை தவிர மத்திய அரசின் மீதான பார்வையை எதிர்க்கட்சிகள் இன்னும் அழுத்தமாக திருப்ப வேண்டும். குறிப்பாக நீட் விவகாரங்கள்ல தொடங்கி சிபிஎஸ்இ உள்ளிட்ட விவகாரங்கள் வரைக்கும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் என்ற ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே திமுக இந்தியா கூட்டணியுடைய ஒரு முக்கியமான அங்கம். இது காங்கிரஸ் கட்சியினுடைய வார்த்தையும் கூட. ஆனால் திமுக இன்று கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள். அப்படி என்றால் மற்ற கட்சிகளும் புறக்கணிப்பா என்ற கேள்வி எழும்போதுதான் மதிமுகவை சேர்ந்த திரு வைகோ உள்ளிட்டோர் எல்லாம் இந்த கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஐயுஎம்எல் கட்சியிலிருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தன, அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குகிறதா காங்கிரஸ் என்ற ஒரு கேள்வியும் இந்நேரத்தில் எழுந்திருக்கிறது. ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று இன்று கலந்து கொள்ளாத அரசியல் கட்சிகளுக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஒன்றிணைந்து மீண்டும் மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுவது உள்ளிட்டவற்றை எல்லாம் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுவார்கள் என சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய இந்த எரிசக்தி தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக சில முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டு அது பொது வெளியில வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்களும் சொல்லப்படுகிறது. சரியா ஒரு 2 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியமான சூழல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில 2 மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்தியா கூட்டணியுடைய இந்த 5வது ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து எல்லாம் ஆலோசிக்கப்பட்டது, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் அமைய போகிறது என்பது குறித்தான ஒரு விரிவான விளக்கங்களை தரவும் ஒரு ஏற்பாடு என்பதும் நடைபெற்று வருகிறது.
யோகேஸ்வரன், தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளுக்கு மட்டுமே இந்த இந்தியா கூட்டணி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்துல முக்கியமா காங்கிரஸ் தாவேகாவோட இணைந்து தாவேக ஆட்சி அமைத்திருந்தாங்க. இந்த நிலையில தாவேகாவை ஏன் காங்கிரஸ் அழைக்கவில்லை? அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? நாடாளுமன்ற எம்பிக்களை கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும்தான் இன்று டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகம் ஏன் அழைக்கப்படவில்லை என்றால், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லை. ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைத்திருக்க கூடும். ஆனால் அதுவும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியான காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. விரைவில் அந்த தேர்தல் என்பதும் மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒன்று, தமிழ்நாட்டில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி கூட்டணி யார்? அதிமுக பாஜக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மௌனம் காத்தாலும் கூட காங்கிரஸ் திமுக தொடருவதற்கான சாத்தியங்களை தென்பட்டது. ஆனால் தேர்தலுடைய முடிவுகள் என்பது அப்படியாக இல்லாத ஒரு சூழல்ல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக அல்லாத ஒரு தேசிய கூட்டணியை காங்கிரஸ் உருவாக்குகிறதோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த திமுக அல்லாத கூட்டணியில தாவேகா வரும் காலங்களில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான காரணம், விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் டெல்லி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பயணத்தின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்க கூடும் என்ற தகவல்களும் சொல்லப்படுகிறது. முதல் முறை சந்திப்பின் போது அந்த சந்திப்பு நடைபெறாவிட்டாலும் இரண்டாவது முறை சந்திப்பின் போது இந்த நிகழ்வுகள் நடைபெறக்கூடும் என காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில எம்பிக்களே சொல்கிறார்கள். அப்படி என்றால் எதிர்வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டணி அங்கமாக தாவேகா தேசிய அரசியலிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய இயக்கங்களை கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல விரிவுபடுத்த அதற்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வராங்க. எதிர்வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் சில மாநில சட்டமன்ற தேர்தல் எல்லாம் தென் மாநிலங்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அதில் தாவேகா, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணிகள் தொடருமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களை பதில் சொல்லலாம். ஆனால் தற்போதைய சூழல்ல தாவேகா இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்கவில்லை. அதற்கான காரணத்தையும் காங்கிரஸ் கட்சி தெளிவாக கூறிவிட்டார்கள். இனி வர இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே ஆலோசனைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணியில தாவேகா பங்கேற்கவில்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் முன்னதாக காங்கிரஸ் கட்சி ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவே விளக்கமாக வழங்கி இருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.